ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யாவின் சமையல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப சூப்பரான ஒரு போண்டா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. இது வந்து மேலே ரொம்ப கிறிஸ்பியாக, உள்ள ரொம்ப சாஃப்டாக ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்குங்க. இந்த போண்டா ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஈஸியான போண்டா ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நம்ம அரிசி உளுந்து 2 ஊற வைக்கணும். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் 1 கப் அரிசி எடுத்துக்கோங்க. பச்சரிசிங்க, 1 கப் பச்சரிசி எடுத்துக்கோங்க. இது கூடவே பச்சரிசி எடுத்த அதே கப்பில் 1 கப் வெள்ளை உளுந்து எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு 2, 3 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இது நல்லா க்ளீன் ஆகிற வரைக்கும் 3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு ஆகிற வரைக்கும் நல்லா கழுவுனதுக்கு அப்புறமா இந்த பச்சரிசி உளுந்து 2மே மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க. தண்ணி சேர்த்திட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி இதை 1.5 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. 1.5 மணி நேரத்துக்கு அப்புறமா பார்க்கலாம். அரிசி உளுந்து 2மே பார்த்திங்கன்னா நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ இதை நம்ம அதை அரைச்சி நல்லா எடுத்துக்கணும். இப்போ இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி இதில் இருக்கிற தண்ணியை வேறொரு பாத்திரத்தில் வடித்து எடுத்துக்கோங்க. இந்த தண்ணி தான் நம்ம அரைக்கும்போது ஊற்றி அரைக்க போகிறோம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம பச்சரிசி உளுந்து ஊற வச்சதை தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு சுத்தமாக தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கோங்க. தண்ணி இல்லாமல் எடுத்துகிட்டு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வடித்து வச்சுருக்கிற தண்ணியிலிருந்து நம்ம பச்சரிசி உளுந்து எடுத்து அதே கப்பில் 1 கப் தண்ணி சேர்த்திக்கோங்க. இதுக்கு அளவு இது கரெக்டாக இருக்கும். 1 கப் தண்ணி சேர்த்துட்டு இதை க்ளோஸ் பண்ணி நல்லா எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த அரைச்சி எடுத்துகிட்டு வந்த மாவை வேறொரு பவுலில் மாற்றிக்கோங்க. இந்த மாவை வேறொரு பவுலுக்கு மாற்றினதுக்கப்புறமா நம்ம பச்சரிசி உளுந்து எடுத்த அதே கப்பில் 1 கப் கடலை மாவு சேர்த்திக்கோங்க. கடலை மாவு சேர்த்துட்டு கை வச்சு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த போண்டாவுக்கு மாவு கெட்டியாக இருக்கக்கூடாதுங்க, நல்லாவே லூஸாக இருக்கணும். இப்போ மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு லூஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இந்த பதத்துக்கு மாவு கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாவு கூடவே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. இது கூடவே பொடியாக கட் பண்ணி இஞ்சி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணினது, கொஞ்சமாக கறிவேப்பிலை பொடியாக கட் பண்ணினது, ஒரு கைப்பிடி மல்லி இலை பொடியாக கட் பண்ணினது அதையும் இது கூட சேர்த்திக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துனதுக்கப்புறமா கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா அழுத்தம் கொடுத்து பிசையிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் வெங்காயம் நல்லா உதிரியாக வரும். இந்த போண்டா கொஞ்சம் கூட எண்ணெயே குடிக்காதுங்க. நம்ம சோடாப்பெல்லாம் சேர்க்காம இந்த போண்டா செய்ய போகிறோம். இப்போ இந்த போண்டாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் வரமிளகாத்தூள், பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. பெருங்காயத்தூள் கண்டிப்பாக சேர்த்திக்கோங்க. உப்பு, மிளகாத்தூள், பெருங்காயத்தூள்லாம் சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு சேர்த்துனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இன்னும் கொஞ்சம் மாவு லூஸ் ஆகும், தண்ணி மாரி ஆகும். இந்த மாவு கெட்டியாக மட்டும் பிசைஞ்சிடாதீங்க. இந்த அளவுக்கு இந்த பதத்துக்கு நல்லா தண்ணியாக பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா லூஸாக மாவு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. மாவு கலந்துட்டு இருக்கும்போதே சைடில் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணிக்கோங்க. நல்லா எண்ணெய் ஹீட் ஆனோடனே நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவுலேருந்து சின்னதாக இந்த மாதிரி எடுத்து ஆயிலில் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி மாவு நல்லா லூஸாக போட்டிங்கன்னா தான் போண்டா எண்ணெய் குடிக்காமல் நல்லா புசுன்னு சூப்பராக உப்பி வருங்க. இதுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். நல்லா ஹீட்டாக இருக்கிற எண்ணெயில் தான் இந்த போண்டாவை போட்டு எடுக்கணும். லோ ஃப்ளேமில் வைக்காதீங்க. எண்ணெய் காயறதுக்கு முன்னாடியும் போட்டுறாதீங்க. இந்த மாதிரி போண்டா போட்டதுக்கப்புறமா ஒரு நிமிஷம் விட்டிங்கன்னா மேலே எலும்பி வரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா திருப்பி விடுங்க. 2 பக்கமும் நல்லா வெந்து இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக கலர் சேஞ்ச் ஆகி வரும். அந்த அளவுக்கு வேகிற வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வெந்து வந்தோடனே எண்ணெயிலேருந்து எடுத்துடலாங்க. இதுக்கு மெயினாக மாவு மட்டும் லூஸாக போட்டிங்கன்னா போதும், கெட்டியாக போடக்கூடாது. ஏன்னா நம்ம சோடாப்பெல்லாம் போடாமல் செய்கிறதுனால ரொம்ப கெட்டியாக போட்டிங்கன்னா கொஞ்சம் போண்டா கெட்டியாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா லூஸாக போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா போண்டா சாஃப்டாக வரும்.
இந்த போண்டா அப்படியே சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்குங்க. தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிட்டாலுமே ரொம்ப சூப்பரா இருக்கு. ஈவினிங் டீ டைம்ல இந்த ஸ்நாக்ஸ கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சாஃப்ட்டா இருக்குங்க உள்ள, மேல கிரிஸ்பியா. கொஞ்சம் கூட இது எண்ணெயே குடிக்காதுங்க. மெயினே இந்த போண்டால அதுதாங்க. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த போண்டாவ. ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணியிருங்க. அப்படியே மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.